ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து மார்க்சன்ஸ் ஃபார்மா பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொஞ்சம் நல்லா டவுனாக இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ ஃபார்மா கொஞ்சம் கொஞ்சமாக பூம் ஆகுது. மார்க்சன்ஸ் ஃபார்மா வந்து இப்போ கொஞ்சம் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்க்சன்ஸ் ஃபார்மாவுடைய சார்ட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. tradingview.comல இருக்கும். மார்க்சன்ஸ் ஃபார்மாவுடைய டெக்னிக்கல் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மந்த்லி சார்ட் பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்கள், நல்ல மேலே ஏறி இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த ஜோன் தான் வந்து நமக்கு வந்து மார்க்சன்ஸ்க்கான ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் புக்கிங்கான ஜோன். இப்போ இதனுடைய பாட்டமில் இருக்குது. இப்போ தான் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா வருது. இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சம் லெவரேஜ் ஆஃப் அரௌண்ட் 40 to 50%. இதை தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ வீக்லி சார்ட்டில் பாருங்கள், 1 2 3 4 5 6 கிட்டத்தட்ட 7 வீக்ஸாக இங்கே தான் அது ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜோன் பிட்வீன் 160 180. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்ட்லி இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 to 180 இந்த ப்ரைஸ் ஜோனில் 2 மாதமாக கிட்டத்தட்ட 8 வாரமாக இது இங்கே தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்ட்ராங்கான பை ஜோன் இருக்குது. இதை நம்ம கேப்சர் பண்ணோன்னா நமக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது அப்படியே டே சார்ட்டுக்கு போகிறேன். டே சார்ட்டில் பாருங்கள், இது தான் நம்ம சொல்ல வந்தது. தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் பூம் ஆகி வந்தது. கிட்டத்தட்ட 1 வீக்காக இந்த சப்போர்ட் ஜோனில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஃப்ரைடே ஒரு கன்ஃபர்மேஷன். பட் இதில் நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த க்ரீன் எக்ஸாக்ட் பை ஜோனுடைய டாப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் இதில் நம்ம பார்க்கணுன்னா, மேலே போனது செல்லிங் ப்ரெஷர் கீழே வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட உச்சத்தில் வரும்போது செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே போகிறதுக்கு. ஸோ தெர் ஆர் சான்சஸ் தட் இட் மே கம் டவுன் ஹியர் ஆஸ் வெல். அதாவது நம்ம வந்து இந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்லி 180 160 இப்படி எடுக்காமல் பிட்வீன் 180 60 160 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வந்தாலுமே இட்ஸ் அ கன்சிடரபிள் பொசிஷனில் தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஸோ இதுக்குள்ளே எங்கே வந்தாலுமே நம்ம கொஞ்சம் அக்யூமுலேஷன் ஜோன், அதாவது இங்கே கன்சாலிடேட் ஆகுது மார்க்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நாளைக்கே அது மேலே போகுமான்னு போகாது, நாளைக்கு கீழே வருமானம் தெரியாது. பட் இந்த இதுக்குள்ளே ஜிக்ஸாக்காகவே கன்சாலிடேட் ஆகிட்டு 181 185 இந்த ரேஞ்சுக்குள்ளே அது பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த தகவல் தான் நம்ம வந்து மார்க்சன்ஸ் ஃபார்மாவில் பார்க்குறோம். இது ஒரு நல்ல ஃபாலு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 360 இந்த ரேஞ்சிலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு 160 வந்துச்சு. கிட்டத்தட்ட பெரிய டவுன்ஃபால். உங்களுக்கு மோர் தென் 100% 195 200% டவுன் தான். 197% டவுன். அதுலேருந்து நம்ம வந்து இந்த 50% வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு மார்க்சன்ஸ் ஃபார்மாவில் வாய்ப்புகள் இருக்குது. உடனே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பியூர்லி சார்ட் அனாலிசிஸ். இந்த சார்ட் அனாலிசிஸை வந்து நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். ஃபண்டமெண்டல்ஸாகவும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் screener.in அதில் போனீங்கன்னா இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மா பற்றியும் பார்க்கலாம். மார்க்சன்ஸ் ஃபார்மாவோடைய கரண்ட் ப்ரைஸ் 182, புக் வேல்யூ 54 கூட தான் இருக்கும். அதுக்கான ப்ரீமியம் ப்ரைஸ். ஸ்டாக் பி வந்து 23ல் இருக்குது. ஆர்ஓசி இதெல்லாமே வெரி குட், மோர் தென் 15. இந்த ஸ்டாக் பி 23 ஏன் இருக்குன்றத நம்ம அவங்களுடைய பியர்ஸில் பார்ப்போம். இவங்களோட பியர் குரூப்பில் பார்த்திங்கன்னா எல்லாருமே 30 அண்ட் அபோவ் தான் இருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்ஸும் மார்க்சன்ஸ் ஃபார்மாவும் சிப்லாவும் மட்டும்தான் இந்த 20 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ரெட்டிஸ் இது 4மே நல்ல பிஇயில் இருக்குது. ஸோ ஆவரேஜாக வந்து உங்களுக்கு இந்த 23 18 21 23 போட்டிங்கன்னா ஆவரேஜாக 20
அரௌண்ட் கிட்ட வரும். உங்களுக்கு மார்க்ஸன்ஸ் ஃபார்மா 23ல இருக்குது. தட் இஸ் ஓகே. கம்பேரிங் டு த பிக் ஷார்ட்ஸ் பி இஸ் ஓகே ஒன்லி. ஆவரேஜில் தான் இருக்குது. அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24ல் 105 இருந்தது. இப்போ 91 இருக்குது. பட் இந்த 105 நம்ம கன்சிடர் பண்ணாமல் லாஸ்ட் 4 இயர் பார்த்தீங்கன்னா 78, 89, 98, 105 இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 85, 90 தான் வரும். ஸோ ஆவரேஜாக வந்து தேர் குட் டூயிங் குட் தான். பட் கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் குவார்ட்டர் 5% கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு இதுதான். உங்களுக்கு இபிஎஸ் பாருங்கள், ஒரு 0.31 கம்மியாக இருக்குது. 2 ரூபீஸ்க்கு வந்துருச்சு இபிஎஸ்ஸு. அதனால கூட இதுவாக இருக்கலாம். பட் இந்த குவார்ட்டருக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இது பூம் ஆகுது. ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்டை இந்த கம்பெனி அச்சீவ் பண்ணும். அது ஒன்று பார்க்கலாம். பாரோவிங்ஸ் ரிசர்வ்ஸ் ஒன்றும் கடன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 244 கோடி பாரோவிங்ஸ் இருக்குது. பட் அவங்கள்ட்ட 2000 கோடி ரிசார்ட்டில் இருக்குது. கம்பேர் பண்ணிங்கன்னா 1% தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி 10% தான் உங்களுக்கு வந்து கடன் இருக்குது. ஈஸியாக அவங்க அடைச்சிடலாம். ஸோ தட் இஸ் குட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்லாம் எதுவும் சேஞ்ச் இல்லை கம்பேரிங் டு லாஸ்ட் குவார்ட்டர். எஃப்ஐஎஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதை வாங்கி தூக்கி பிடிச்சிருக்காங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த ப்ரொமோட்டர். ஸோ இதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ப்ரொவைடட் நிஃப்டியை நம்ம பார்க்கணும். நிஃப்டியை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நிஃப்டி வந்து ஒரு நல்ல புல்லிஷாக தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதே அகெயின் நிஃப்டி ட்ரேடிங் வியூவில் போய் பார்த்துட்டு நிஃப்டி சார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் நிஃப்டி 50 லான்ச் சார்ட். இந்த ட்ராயிங்லாம் நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் அப்பப்போ வரைகிற ட்ராயிங்ஸு. இப்போ இந்த இது மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த பிளாக் லைனும் இந்த டாட்டர் லைனும் பாருங்கள். இந்த ஜிக்ஸாக்டில் வந்து சைட்வேஸில் போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஹையர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இதனுடைய இந்த சேனல் மட்டும் பாருங்கள். இந்த பிளாக் சேனல் மட்டும் பாருங்கள். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிஃப்டி இப்படி இந்த மாதிரி போயிட்டு வருது. இப்போ இங்கே போகணும், இது வரைக்கும் வரணும், வந்து கீழே வரணும். இல்லைன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். 25,500 இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு மேலே போகும். மேலே இது வரைக்கும் போகும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு 25,700 அந்த ரேஞ்சை தாண்டினா தான் உங்களுக்கு 26 பழைய ரேஞ்சுக்கு போகும். பட் வந்து இப்போ கொஞ்சம் உச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திரும்பவும் இது மாதிரி இந்த இறங்கின மாதிரி இங்கேயும் இறங்கிடும் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஓவராலாக இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் 2 டேஸில் இந்த ரேஞ்ச் தொட்டுச்சுன்னா திரும்ப கீழே வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நிஃப்டியில். இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம இதையும் கொஞ்சம் அனலைசஸ் பண்ணணும். நான் ஓவரால் நிஃப்டியை பற்றி சொல்கிறேன். ஃபார்மா இண்டெக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இப்போ ஃபார்மா இண்டெக்ஸை டேரெக்டாக பார்க்கலாமே. ஃபார்மா இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஜிக்ஸாக் அந்த ஃபார்மேட் தான். கன்சால்டேஷன் ஃபேஸ் தான். இங்கே பாருங்கள், இதுதான். இப்போ கீழே வந்து மேலே போயிட்டுருக்கு. நிஃப்டியில் நம்ம பார்த்த அதே மாதிரியே உங்களுக்கு கொஞ்சம் லெவரேஜிங் வந்து இருக்குது மேலே போகிறதுக்கு ஒரு 2%. திரும்ப அது கீழே வருமா, பிரேக் அவுட் ஆகுமான்னு தெரியாது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கீழே வந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்து ஃபால்ஸ் ஆகுமா இல்லை அதை தாண்டி மேலே போகுமா அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. இங்கே கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு 5-6 டேஸ்க்கு முன்னாடி எந்த ஃபார்மாவையும் நம்ம கேப்சர் பண்ணி அக்யூமுலேட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அஸ் அ ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாட்டம் லெவலில் இருக்குது. இங்கே ஒரு பாட்டம் ஃபிஷிங் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சார்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுற விஷயந்தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எதுவுமே எந்த அட்வைஸும் கிடையாது, ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. டெய்லி நம்ம ஒரு சார்ட் எடுத்து
கரெக்டான மொமெண்டமா இருக்கிற சார்ட்டோ, இல்ல ஒரு பை ஜோன்ல இருக்கிற சார்ட்டையோ, அதனுடைய டெக்னிக்கலா அது எப்படி இருக்கு? ஒரு இன்வெஸ்டருக்கு அது எந்த இடத்துல பயனுள்ளதா இருக்கும்? அது எப்படி அனலைசிஸ் பண்ணணும்? அப்படிங்கிற கன்டென்ட் தான் இந்த வீடியோ. என்னோட வீடியோஸ் எல்லாமே. அதனால இத நீங்க ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க கூடாது. உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ரிஸ்க் இருக்கு. ஃபைனான்ஷியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு, உங்களுடைய சொந்த கன்சென்ட்டோட நீங்க வந்து எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. இந்த ஸ்டாக்க பத்தின நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்க பத்தின கமெண்ட்ஸ், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். முடிஞ்சா அடுத்த வீடியோல அத கவர் பண்ணலாம். ஆ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் பிலீவ் பண்றேன். ஆ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் இத ஷேர் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு கன்டென்ட்ல நாளை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.